சூரிக் தமிழ்நாட்டிற்கான வணிகத்தினுடைய செயலாளர் தனது நன்றி மனுக்களை எங்களுடைய மக்கள் சார்பாக எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றியுள்ளவராயிருங்கள் எனும் பவுல் அடிகளாரின் இறைவாக்குடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி எனது நன்றி உரையை தொடங்குகின்றேன். முதற்கண் இவ்விழாவுக்கான ஆயத்தங்கள் தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை சகல வழிகளிலும் எங்களுக்கு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்த எங்களின் ஆன்மீக தந்தை அருட்திரு டலிமா அந்தனிதாஸ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இன்றைய தினத்திலே இந்த பெருவிழாவை எங்களுக்காக நிறைவேற்றி தருவதற்காக இங்கு வருகை தந்திருந்த மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை விக்டர் சோசை அவர்களுக்கும் இன்னும் அருட்தந்தை ரூபன் பெர்னாண்டோ அவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் சார்பாக முதல்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த திருவிழா சிறப்பாக அமைய தங்களின் முழுமையான பங்களிப்பை செய்த சூரிக் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக நிர்வாக உறுப்பினர்களுக்கும் அவர்களுடன் வழிபாட்டு குழு பாடகர் குழா பீடப்பணியாளர் முன்னோருக்கும் இவ்விழாவில் பங்கேற்றிய சிறுவர்கள் இளைஞர் யுவதிகள் அனைவருக்கும் அவர்களை தயார் செய்த பெற்றோர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த விழாவை சிறப்புற அமைப்பதற்காக அண்டை மாநிலங்களிலிருந்து இங்கு வருகை தந்த எமது அன்பு சகோதரர்களுக்கும் எமது சூரிக் தமிழ் மக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இன்றைய விழாவுக்காக சிற்றுண்டி வகைகள் குளிர்பானங்கள் தேவை என கேட்டபோது தாங்களாகவே முன்வந்து தேவையானவற்றை செய்து தந்த எம் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுடைய குழந்தையை சுரும குத்தினை சோடிப்பதற்காக எங்களுக்கு உதவி செய்த அந்த நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நான் யார் யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் அவர்களையும் இவ்வேளையில் நன்றியோடு நினைவு கொண்டு இறை இயேசுவின் ஆசி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி. கிறிஸ்தியசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்வு போகின்ற அருளின் நேரத்திலே குழந்தை இயேசுவினுடைய அருள் ஆசீர்வாதங்களை உங்களுக்காக பரிந்துரைத்துக் கொண்டு திருவிழா நல்வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைய நாளிலே நம்மோடு இருந்து நமக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றி செபித்த மன்னார் மறை மாவட்ட குறுமுதல்வர் மேன்மிகு அருட்பணி விக்டர் சோஸ் அடிகளாருக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த பல ஆண்டுகளாக மறை மாவட்டத்தினுடைய குறுமுதல்வராக இருக்கின்றார்கள். பன்னி இறுதிக்கட்டத்திலே ஆயரோடு இணைந்து மக்களினுடைய மனிதநேய பணியிலே என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டது. குறிப்பாக மக்கள் அந்த கொடூரமான காலகட்டத்திலே இந்த நந்திக்கடல் பகுதியிலே சிக்குண்ட பொழுது நேரடியாகவே இராணுவத்தோடும் அரசியல் அதிகாரிகளோடும் தொடர்பு கொண்டு அந்த மக்களை விடுவிப்பதிலே அந்த மக்களுடைய பிரச்சனைகளை உலகிற்கு கொண்டு வருவதிலே முன்னின்று உழைத்த ஆயரோடு அருட்தந்தை விக்டர் சோஸ் அடிகளார் முன்னின்று உழைத்தவர். அந்த தொடக்கம் இன்று வரை அவருடைய பணிக்கு முதல்வராக இருந்தாலும் குறிப்பாக
2 பணிகளை மறைமாவட்டம் முன்னிலைப்படுத்தி இருக்கிறது. ஒன்று விதவைகள், 2வது போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள், 3வது அங்கவினமுற்ற பொதுமக்கள். இந்த மூவருடைய நல்வாழ்வு பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறார். அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் வெளிநாடுகளில் இருந்து இந்த மனிதநேய பணிக்காக உதவி செய்கின்ற நல்லுள்ளங்களுக்கு தன்னுடைய நன்றிகளை நாட்களில் அவர் தெரிவித்து வருகின்றார். ஆகவே இந்த நாட்களிலே எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு இந்த திருப்பலிகளை நிறைவேற்றி எங்களுக்காக சிபித்த ஆட்சி அவர்களே, உங்களுக்காக நாங்கள் சிபிக்கின்றோம். தொடர்ந்தும் உங்களுடைய பணி தொடர எங்களுடைய சிபத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். அடுத்த ரூபநடிகள் ஆரம்ப சிறப்பாக நான் அந்த நேரத்தில் நன்றி சொல்கின்றேன். மேலும் அன்புமிக்கவர்களே, ஒரு திருவிழாவை கொண்டாடுவது என்பது சாதாரண விடயமல்ல. அதுவும் இந்த மண்ணிலே ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு நிலையிலே தான் இந்த திருவிழாக்களை கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் பெருந்தொகையாக மக்கள் இருந்தாலும் கூட பணியில் ஈடுபடுகிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரம்தான். இந்த திருவிழா தொடங்கிய நாள் முதல் மேய்ப்பு பணி சபை உறுப்பினர்கள் பலர் இரவு பகல் என்று பாராது தங்களுடைய வேலைகளையும் பொருட்படுத்தாது பல கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலே நிறைவாக உழைத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்களுடைய அர்ப்பணத்தை நான் உழைக்கின்றேன், மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் மாத்திரம் நிறைய உழைக்கின்றார்கள். ஆக வெண்மிக்கவர்களை உங்கள் சார்பாக இந்த திருவிழாவில் உழைத்த அத்தனை பணியாளர்களுக்கு நான் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அன்புமிக்கவர்களே, இந்த இடத்திற்கு நீங்கள் வருகின்றதோடு மட்டுமல்ல, பல உதவிகளை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய மாநிலத்திலே இந்த கிறிஸ்தவ வளர்ச்சிக்காக பல்வேறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறீர்கள். உங்களை நான் பாராட்டுகின்றேன். தொடர்ந்தும் உங்களுடைய பங்களிப்பு இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன். சில அறிவிப்புகள். லொசான் மாநில பாதுகாவலி அன்னை வேளாங்கண்ணியினுடைய திருவிழா இம்மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 2:30 மணிக்கு இடம்பெறும். வருகின்ற மாதம் 5ஆம் தேதி தொடக்கம் 11ஆம் தேதி 5ஆம் தேதி மாலை 7 மணி தொடக்கம் 11ஆம் தேதி சனிக்கிழமை நண்பர்கள் வரை நான் பணித்தளத்திலே இருக்க மாட்டேன். நாங்கள் எங்களுடைய சுவிஸ் நாட்டிலிருந்து கத்தோலிக்க மக்கள் மஜிபோர் திருத்தலத்திற்கு இந்த 7 நாட்கள் திருப்பயணத்தை மேற்கொள்கின்றோம். இந்த